ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்பும் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் கணிதம் அண்ட் அறிவு குறிப்பில் பார்க்க போகிறோம். இது வரக்கூடிய தீர்வுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த தலைப்பிலிருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கான்னு பாருங்கள். இன்னும் இதே பேட்டர்னில் வரக்கூடிய தேர்வுகளும் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் என்டிபிசி குரூப் டிக்கான செகண்ட் பேஜ் டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஆன்லைன் அண்ட் பிடிஎஃபாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் தமிழ் அகாடமி அப்ளிகேஷனில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399 மட்டும்தான். ஓகேங்களா? மொத்தம் 35 மாதிரி தேர்வுகளுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே போட்டு பார்க்க போகிறீங்க. உங்களுடைய மார்க்ஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பிப்ரவரி 24 ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த தேர்வுக்கு தயாரக்கூடிய மாணவர்கள் இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்கள் மொத்தமாகவே பே பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கான ப்ரைஸ் 249 ரூபா மட்டும்தான். இது வந்து நீங்கள் டேரக்டாக இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 3 மாதங்களுக்கு ரூபாய் 875 முதலீடு செய்யப்பட்டு ரூபாய் 21 வட்டியாக பெறப்பட்டது. வருடத்திற்கான எளிய வட்டி விகிதம் என்னது? ஓகேங்களா? அப்ப 875 என்னது முதலீடு. அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ? 875. வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 21 ரூபாய். காலம் எனக்கு எவ்வளோ? 3 மாதம். அப்ப 3 மாதம் என்ன பண்ணும்? ஆண்டுகளுக்கு மாத்தணும். அப்ப என்ன பண்ணும்? 3/12. கான்செப்ட் புரியுதுங்களா? ஆண்டுகளுக்கு தான் எப்பவுமே மாத்தணும். அப்ப எண் வந்து 3 மாதம்னா 3/12 ஆண்டுகள். இப்ப எனக்கு என்ன கொஸ்டாங்க? வட்டி விகிதம் கேட்காங்க. அப்ப தனி வெட்டினாலே ஒரே ஃபார்முலா SS = PNR/100. அப்ப வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 21 ரூபாய். கீழே 100 போட்டுக்கோங்க. அசல் வந்து எனக்கு எவ்வளோ? 875 இன்ட்டு காலம் எவ்வளோ? 3/12 இன்ட்டு ஆர். இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். 1 3 3 4 3 12. அடுத்து இங்க அடிச்சோம்னா 4 25 100 3 25 75 மீதி 12 125ல 5 25. அடுத்து 35 வச்சு எங்கே அடிக்கலாமா? இங்க அடிக்கலாம்ல. 21 ஐஏல 35. அப்ப இங்க மொத்தம் பேருங்க 3 இங்க 4 4. அப்ப 16 16 3 எவ்வளவு வரும்? 48. அந்த 5 கீழே வந்துடும். அப்ப 48/5 அடிங்க. 1 5 5 9 5 45 மீதி 3 30ல 6. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 9.6%. அப்ப வட்டி விகிதம் எவ்வளவு வரும்? 9.6. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ தனி வட்டியை பொறுத்த அளவுக்கு எந்த ஃபார்முலா நீங்க கரெக்டா போட்டாலே போதும், எளிமையா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 2 எண்களின் கூட்டுத்தொகை 22. ஒரு எண்ணின் 5 மடங்கானது மற்றொரு எண்ணின் 6 மடங்கிற்கு சமம். 2 எண்களில் பெரிய எண்ணை கண்டுபிடிக்கும். இதான் கொஸ்டின். இங்க என்ன இருக்கு? ஒரு எண் என்னது? ஒரு எண்ணின் 5 மடங்கு மற்றொரு எண்ணின் 6 மடங்கிற்கு சமம். அப்ப ஒரு எண்ணின் 5 மடங்கு மற்றொரு எண்ணின் 6 மடங்கிற்கு சமம். அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்? விகிதங்கள் எழுதிக்கலாம். அப்போ ஒரு எண் 5 மடங்கு, இன்னொரு எண் எவ்வளோ? 6 மடங்கு. ஓகேவா? இதோட கூடுதல் எவ்வளோ? 22. அப்ப இது ரெண்டையுமே கூட்டுங்க. கூட்டின வரும் 11x. அப்ப 11x தான் 22. அப்ப 1x எவ்வளோ வரும்? 2. அப்ப x மதிப்பு இங்க அப்ளை பண்ணுங்க. 1x 2னா 5x எவ்வளோ? 10. 6x எவ்வளோ? 12. அப்ப அந்த 2 எண்கள் என்னது? 10 12. இதுல பெரிய நம்பருக்கு என்ன வரும்? 12. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சுருக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.01 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0225. ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா சரி, நீங்க பின்னாடி இருந்து ஆன்சர் பண்ணிட்டே வருவீங்க. ஓகே, அதாவது பின்னாடி இருந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த எண்ணுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்ப 0.0225 இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 225 ஸ்கொயர் பண்ண வரும் 15. அப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர்னா நீங்க 2 நம்பர் பாயிண்ட் வைக்கணும். அப்ப 0.0225 வந்து ஸ்கொயர் பண்ண வரும் 0.15. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 0.01. ஓகேங்களா? இப்ப கூட்டுங்க. கூட்டின வரும் 0.16 வரும். அப்ப 0.16 நான் வெளியே எடுத்த நீங்க என்ன வரும்? 0.16 வெளியே தான் எடுக்க போறோம். அப்ப என்ன வரும்? 0.4. அப்ப ஆன்சர் எது வரும்? 0.4. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்
கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன எண் வர வேண்டும், இதுதான் கொஸ்டின். ஓகே பாருங்க, 78, 79, 83, 92, 108, அடுத்து என்ன வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுது? 1, அடுத்து எவ்வளவு கூடுது? 4, அடுத்து 9, அடுத்து 16, அப்ப அடுத்து எவ்வளவு கூடும்? அப்போ 1, 4, 9, 16 என்ன நம்பர்? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், அப்ப அடுத்து என்னது? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ? 25. அப்போ 108ஓட 25 கூட்டின வரும் 133. அப்ப அடுத்து வரக்கூடிய நம்பர் எனக்கு என்னது? 133. ஆன்சர் லாஸ்ட். நெக்ஸ்ட், இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, KL91 என்பது ஒரு குறிப்பிட்ட வழியில் CD66 உடன் தொடர்புடையது. அதே வழியில் MN81 என்பது EF56 உடன் தொடர்புடையது எனில் அதே தர்க்கத்தை பின்பற்றி OP71 என்பது பின் வருநோட்டில் எதனுடன் தொடர்புடையது? ஓகேங்களா? இங்க ரெண்டு தொடர்பு கொடுத்து மூன்றாவது தொடர்பு கேட்கறாங்க. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? ஒரு தொடர்பு நம்ம கரெக்டா பார்த்தாலே போதும், இந்த மூன்றாவது தொடர்பு நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி தான். இப்ப பாருங்க, KL91 இதென்ன சொல்றாங்க? CD66. ஓகேவா? இப்ப நம்பர் மட்டும் பார்க்கலாம். 91, 66. இப்ப ரெண்டாவது 91 வந்து குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறையுதுன்னு பாத்தீங்கன்னா 25 குறையுது. அப்ப இங்க என்ன நம்பர் இருக்கோ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து என்ன பண்ணும்? 25 குறைக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? நெக்ஸ்ட், முதல் எழுத்து பாருங்க, கே. இங்க என்னது? சி. அப்ப கேங்கிறது எனக்கு எவ்வளோ? 11. சிங்கிறது எவ்வளோ? 3. அப்ப 11ல இருந்து 3, அப்ப என்ன ஆகுது? 8 குறையுது. அப்ப எழுத்துக்கள்ல 8 குறையுது. அது மாதிரி செகண்ட் எழுத்து இங்க 12, இங்க 4. அப்ப இங்க எவ்வளவு குறையுது? 8 தான் குறையுது. அப்ப எழுத்துக்கள் 8 குறையுது. எண்ணு வந்து 25 குறையுது. அப்ப OP71. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஓங்கிறது எனக்கு எவ்வளோ? 15. அப்ப 15ல 8 குறைச்சா எவ்வளோ வரும்? 7. அப்ப 7க்கு என்னது? ஜி. அப்ப ஜிக்கு அப்புறம் என்ன வரும்? ஹச் தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா கண்டினியூஸ் ஓபி அப்ப என்ன வரும்? ஜிஹெச். இப்ப 71 என்ன பண்ணும்? 25 குறைக்கணும். அப்ப 25 குறைச்சா எனக்கு எவ்வளவு வரும்னா 46. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஜிஹெச் 46. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, 4 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தின் மைய புள்ளியிலிருந்து 5 சென்டிமீட்டர் தள்ளி வரையப்பட்ட ஒரு தொடுகோட்டின் நீளம் எனக்கு என்னன்னு கேட்கிறான். இப்போ பொதுவா என்ன பண்ணலாம்? ஒரு வட்டம் வரைஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். இப்போ ஒரு வட்டம் இருக்கு, அதுல ஆரம் எனக்கு எவ்வளோ? 4. ஓகேவா? இந்த வட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு கோடு வரைகிறாங்க. அது வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகே, இந்த கோடு எவ்வளோ? 5. அப்ப இதோடைய நீளம் எனக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்ப இது மதிப்பு 4, இதோட மதிப்பு 5, இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்ப கிட்ட முக்கோணமா இருக்குங்களா? அப்ப முக்கோணங்களை கர்ணம் தான் எனக்கு 5, அடிப்பக்கம் 4, எதிர்ப்பக்கம் கேட்குறாங்க. அப்ப எதிர்ப்பக்கம் எப்படி கண்டுபிடிப்போம்? கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணுவோம், அடுத்து அடிப்பக்கத்தை ஸ்கொயர் பண்ணுவோம், ரெண்டையுமே கழித்துட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணணும். அப்ப 25 மைனஸ் 16. அப்ப 25 16 சொல்ல வரும் 9. அப்போ 9 வெளியே எடுத்தா 3. அப்ப அந்த தொடுகோட்டின் நீளம் எனக்கு வரும் 3 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, அறிக்கைகள் அனுமானங்கள் கொடுத்துருக்காங்க. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் டெல்லி மற்றும் மும்பை இணைக்கும் வகையில் ஒரு பெரும் அதிவேக நெடுஞ்சாலை உருவாக்க தயாராகி வருகிறது. இதன் மூலம் பயணிகள் 1400 கிலோமீட்டர் தூர பயணத்தை 12 மணி நேரத்தில் முடிக்க முடியும். அனுமானங்கள், இரு நகர்களுக்கு இடையான சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. அப்ப அவங்க சொன்ன அந்த அறிக்கைக்கும் இந்த அனுமானம் தொடர்பு இருக்கா? கண்டிப்பா கிடையாது. இரண்டாவது, தற்போது இந்தியாவில் இந்த 2 அணி இணைக்கும் சாலை இல்லை. இதுவும் அவங்க சொன்ன அறிக்கைக்கு தொடர்புடையது இல்லை. அப்ப இந்த 2 அனுமானங்களும் எனக்கு தொடர்புடையவனாக இல்லை. அப்ப எது எனக்கு ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ. 1 மற்றும் 2 ஆகியவற்றில் எந்த அனுமானம் உள்ளார்ந்ததாக எனக்கு இல்லை. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, சதுரத்தின் பரப்பளவு என்பது ஒரு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமம். அப்ப சதுரத்தின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமம். அடுத்து, செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் 4:1. சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 8 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் சுற்றளவு என்ன? ஓகேவா? அப்ப சதுரத்தின் ஒவ்வொரு பக்கம் எனக்கு எவ்வளோ? 8 சென்டிமீட்டரா? அப்ப சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவு வரும்? a ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் எவ்வளவு வரும்?
8 ஸ்கொயர் எவ்வளவு வரும் 64. ஓகேங்களா? இங்க என்ன ஒரு விஷயம் பார்க்கணும், சதுரமும் செவ்வகத்தின் பரப்பளவு என்னது சமம் தானே. அப்ப செவ்வகத்தின் பரப்பளவு, அப்ப செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம். அப்ப செவ்வகத்தின் பரப்பளவு மதிப்பு எனக்கு வரும் 64 தான் வரும். செவ்வகத்தின் பரப்பளவு மதிப்பு எவ்வளோ 64. ஏன்னா சதுரத்தின் பரப்பளவுனாலும் செவ்வகத்தின் பரப்பளவு எனக்கு ஒண்ணுதான். அப்ப சதுரத்தின் பரப்பு 64னா செவ்வகத்தின் பரப்பு 64. இங்க நீள மதிப்பு எவ்வளோ 4, அகல மதிப்பு எவ்வளோ 1, அதாவது 4x 1x, 4x 1x. இப்ப பெருக்கலாம், பெருக்கினால் வரும் 4x ஸ்கொயர். அப்ப 4x ஸ்கொயர் தான் 64. அப்போ ஒரு நாங்க 16 நாங்க 64. அப்ப x ஸ்கொயர் 16னா x உடைய மதிப்பு எவ்வளவு வரும் 4. அப்ப இந்த x மதிப்பு என்ன பண்ணலாம், இங்க அப்ளை பண்ணலாம். அப்போ 1x 4னா 4x எனக்கு எவ்வளவு வரும் 16, 1x எவ்வளோ 4. அப்ப நீளம் 16, அகலம் வந்து எனக்கு எவ்வளோ 4. இப்ப கண்டுபிடிக்கலாம் இது சுற்றளவு. அப்ப செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2l + b. அப்ப 2 நீளம் வந்து எவ்வளோ 16, அகலம் வந்து எவ்வளோ 4. அப்ப 2 இன்ட்டு ரெண்டுமே கூட்டினால் வரும் 20. அப்ப பெருக்குனா 40. அப்ப செவ்வகத்தின் சுற்றளவு எவ்வளவு வரும் 40 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், a 30 டிகிரி எனில் 2 sin a cos a இன் மதிப்பை காண்க. 2 sin a cos a. ஓகே, அப்ப என்ன சொல்லுங்க, a உடைய மதிப்பு எவ்வளவு 30 டிகிரி. அப்ப a க்கு பதிலா 30 டிகிரி அப்ளை பண்ணும். a எவ்வளவு 30 டிகிரி. அப்ப cos 30 டிகிரி. அப்ப இங்க sin 30 டிகிரி மதிப்பு எவ்வளவு வரும். அப்ப 2 இன்ட்டு sin 30 டிகிரி 1/2 இன்ட்டு cos 30 டிகிரி √3/2. இப்ப என்ன பண்ணலாம், இந்த 2க்கு 2 கேன்சல். அப்ப ஆன்சர் என்ன வரும் √3/2. ஆன்சர் எங்க இருக்கு, ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அப்ப இங்க தீட்டாவுக்கான மதிப்புகள் தெரிஞ்ச உங்களால எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க, பின்வரும் எண் ஜோடிகளில் முதல் எண்ணில் சில கணித செயல்பாடு செயல்படுத்துவதன் மூலம் இரண்டாவது எண் பெறப்படுகிறது. அதாவது இந்த எக்ஸ்ல இருந்து 83 எப்படி வரும் பார்க்கணும், அதே மாதிரி தான் 17ல இருந்து ஒய்ங்க மதிப்பு வரணும். ஓகே, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டா இருக்கு. அப்ப இங்க சிம்பிளா இருக்கு, 11 12 இது மாதிரி தான் இருக்கு. ஆனா 83 இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுல என்ன பண்ணலாம்னா, நான் 12ன்னு எடுக்கிறேன், எக்ஸுக்கு 12ன்னு எடுக்கிறேன். அப்ப இங்க 83. அப்ப 12ஓட 7 பெருக்குனா எவ்வளவு கிடைக்கும் 84 கிடைக்கும். ஓகேவா? 12ஓட 7 பெருக்குனா 84. ஆனா இங்க எவ்வளவு இருக்கு 83 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணோம், ஒன்ன கழிச்சிருக்காங்க. அப்ப அதே மாதிரிதான் இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 17 7ஆல பெருக்க போறேன். பெருக்க அன்னைக்கு எவ்வளவு வரும் 119 மைனஸ் 1. அப்ப 118. அப்ப எக்ஸுக்கு 12ன்னு எடுத்தீங்கன்னா ஒய்க்கு உங்களுக்கு வரும் 118 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்ப எக்ஸுக்கு 12 எடுக்கிறேன், ஒய்க்கு 118 வருது. அப்ப எனக்கு இந்த கான்செப்ட் கரெக்ட். அப்ப இங்க என்ன கான்செப்ட்னா, முதல் நம்பரை 7ஆல பெருக்கி 1 கழிச்சா இரண்டாவது நம்பர் எனக்கு கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டறியவும். 1 1 2 டேஷ் 24 120 720. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க 1 1 அப்படியே வருது. அப்போ 1ஆல பெருக்கிறாங்க. அடுத்து 2ஆல பெருக்கிட்டாங்க. இங்க 24 120க்கு 5ஆல பெருக்குறாங்க. இங்க 6ஆல பெருக்கிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 1 2 இங்க 5 6. அப்ப கண்டினியூஸா சீரிஸ் போகுது. அப்போ 1 2க்கு அப்ப எதை பெருக்கலாம் 3ஆல பெருக்கலாம். அப்ப 2 3 6. அடுத்து 4ஆல பெருக்குனா 24. ஓகே, அப்ப இங்க விடுபட்ட நம்பர் என்ன வரும் 6. ஓகே, எப்பவுமே விடுபட்ட என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த நம்பர் கண்டுபிடிச்சு பின்னாடி இருக்க நம்பர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 பெருக்குனா 6 வருது, 6 4 பெருக்குனா 24 வருது. அப்ப கரெக்ட் தான். அப்ப கான்செப்ட் என்னது, கண்டினியூஸ் எண்களை பெருக்குறாங்க, அவ்வளவுதான். அப்ப விடுபட்ட எண்ணுக்கு என்னது 6. நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் ட்ரிபிள் என்பது SQHOOKD என்று எழுதப்படுமானால் அந்த குறியீட்டில் டிஸ்போஸ் என்பது எவ்வாறு எழுதப்படும்? இதான் கொஸ்டின். ஓகே, பாருங்க இங்க டி இங்க எஸ், அப்ப முன்னாடி எழுத்து, ஆர் கியூ முன்னாடி எழுத்து, ஐ ஹச் முன்னாடி எழுத்து, பிக்கு முன்னாடி ஓ, எல்லுக்கு முன்னாடி கே, ஈக்கு முன்னாடி. அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்னாடி எழுத்து தான் எழுதியிருக்காங்க. அப்ப டிஸ்போஸ். அப்ப டிக்கு முன்னாடி சி, ஐக்கு முன்னாடி ஹச், எஸ்க்கு முன்னாடி ஆர், பிக்கு முன்னாடி ஓ, ஓக்கு முன்னாடி என், எஸ்க்கு முன்னாடி ஆர், ஈக்கு முன்னாடி டி. அப்ப CHRONRD.
எங்க இருக்கு CHRONRD எங்க இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. CHRONRD ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இங்கே அதே மாதிரி தான். இப்போ இது வந்து இதோட தொடர்புடையது, இது வந்து இதோட தொடர்புடையது, அப்படி இருக்கான்னு தொடர்பு என்னது? ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த தொடர்பை பார்ப்போம். இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்போ TXP இது என்ன சொல்றாங்க? QWE. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து இங்க 20, இங்க எவ்வளோ 17. 20 17. ஃபர்ஸ்ட் என்னது எனக்கு 3 குறைஞ்சிருக்கு. அடுத்து இங்க X 24, இது எவ்வளோ 23. அப்ப இங்க என்ன இருக்கு 1 குறைஞ்சிருக்கு. அடுத்து இங்க B 2, E வந்து எவ்வளோ 5. அப்ப என்ன இருக்கு 3 கூடி இருக்கு. அப்ப கான்செப்ட் அது ஃபர்ஸ்ட் 3 குறைக்கணும், அடுத்து 1 குறைக்கணும், அடுத்து 3 கூட்டணும். அப்ப அதே மாதிரி DUW. அப்ப D நாளைக்கு எவ்வளோ 4. அப்ப 4 3 குறைச்சுன்னா 1. ஒன்னாவது A. அடுத்து U எவ்வளோ 21. அப்ப 21 குறைச்சுன்னா 20. அப்ப T. அடுத்து W னா 23. அப்ப 3 கூட்டினா 26. அப்ப Z. அப்ப ஆன்சர் ஒரு ATZ. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் 12 மற்றும் 39க்கு இடையில் உள்ள 5ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் சராசரி. ஓகே, 12 to 39 இடையில் உள்ள 5ஆல் வகுப்படக்கூடியது 5 மடங்கு தானே. அப்ப 12 39 என்ன வரும்? 15 20 25 30 35. ஓகேங்களா? எனக்கு கண்டினியூஸ் சீரீஸ்ல இருக்கு 5 5 தான் கூட்டிட்டே போகுது. இப்ப இந்த மாதிரி கூட்டிட்டே போச்சுன்னா எனக்கு சென்டர் நம்பர் தான் சராசரி. ஓகேவா? ஏன்னா சராசரிக்கு இன்னொரு பேர் தான் அது மத்தியமம். ஓகேவா? கண்டினியூஸ் சீரீஸ் இருந்துச்சுன்னா நான் நடுவில் உள்ள எண்ணு தான் எனக்கு சராசரி. அப்ப நடுவில் எந்த நம்பர் எனக்கு இருக்கு 25. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும் 25. அவ்வளவுதான், சிம்பிள். இதே மாதிரி கண்டினியூஸா 1 2 3 இருந்தாலும் சரி, இல்ல இரட்டைப்படை எண்கள் 2 4 6 8 இந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஒற்றைப்படை எண்களும் சரி, இல்ல 10 10 கூடினாலும் சரி, 20 கூடினாலும் சரி, எனக்கு ஒரே மாதிரி சீரை கூட்டிட்டே இருந்துச்சுன்னா நடுவுல உள்ள ஒரு நம்பர் தான் எனக்கு ஆன்சர். சப்போஸ் நடுவில் 2 நம்பர் வந்துச்சுன்னா ரெண்டையுமே கூட்டி 2ஆ வகுத்துருங்க, அவ்வளவு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? எனக்கு 5 எண்கள், அப்ப நடுவில் எந்த நம்பர் வரும் 25 தான் வரும். அப்ப இதுக்கான சராசரி எவ்வளோ 25. நெக்ஸ்ட் 51 மற்றும் 100க்கும் இடைப்பட்ட அனைத்து பகா எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப 51 பகா எண் இல்ல, 53, அடுத்து 57 வராது, 59, 61, 67, அடுத்து 71, அடுத்து 73, அடுத்து 77 வராது, 79, 81 வராது, 83, 85 வராது, 87 வராது, அடுத்து 89, 89க்கு அப்புறம் 91 7ஆல் அடிப்படும், அடுத்து 93 3ஆல் வகுப்படும், 95 வராது, 97 வரும், 99 வராது. ஓகே, இப்ப எத்தனை நம்பர் இருக்கு 2 4 6 8 10 மொத்தம் 10 எண்கள் தான் வரும். 51க்கு 100 எத்தனை நம்பர் இருக்கும் 10 எண்கள் தான் வரும். இப்ப இதை ஃபுல்லா கூட்டுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் மட்டும் கூட்டி பாருங்க. 7 9 16 19 28 31 32 39 40 49 52. அப்ப லாஸ்ட் டிஜிட் 2 எங்க மட்டும்தான் இருக்கு, இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆன்சர் என்னதான் வரும் 732. அப்ப ஆன்சர் வரும் 732. அப்ப 51 மற்றும் 100க்கு இடைப்பட்ட அனைத்து பகையின் கூடுதல் எவ்வளோ 732. அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தரவுகளின்படி நகரின் சராசரி கல்வி அறிவு விகிதம் என்னது? ஓகே, எனக்கு இந்த மாதிரி பிட்வீன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 35. இதுக்கு பிட்வீன் என்ன பண்ணலாம் 30, இங்க எவ்வளோ 40, இங்க 50, இங்க 60. இப்ப அப்படியே பாருங்க 30 × 6 எவ்வளவு வரும் 180. அடுத்து 40 × 5 எவ்வளவு வரும் 200 பிளஸ் 50 × 4 எவ்வளவு வரும் 200 பிளஸ் 60 × 1 60 வகுத்தல். அடுத்து மொத்தம் எவ்வளவு இருக்கு 11 15 16. ஓகேங்களா? இது ஃபுல்லா கூட்டுங்க. 400 580 640 வகுத்தல் 16. இப்ப அடிச்சோம்னா ஒரு 16 16
4 16 64 பின்னாடி ஒரு 0. அப்ப சராசரி எனக்கு எவ்வளவு வரும்? 40. நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள உறவு முறையை சிறப்பாக நிறைவு செய்யும் எண் எது? ஓகே பாருங்க, 7:64 டபுள் 8 எனக்கு என்ன வரும்? இது ரொம்ப சிம்பிளா தான் பாருங்க. 7 8 ஸ்கொயர்டு. அப்ப 8 அப்ப இங்க என்ன வரும்? 7 8 ஸ்கொயர்டு அப்படின்னா 8க்கு இங்க என்ன வரும்? 9 ஸ்கொயர் தானே வரும். அப்போ 9 ஸ்கொயர் எவ்வளவு? 81. அதுதான் அடுத்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அவ்வளோ 7னா 8 ஸ்கொயர். அப்போ 8னா 9 ஸ்கொயர். அப்போ 9 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 81. அடுத்து 7 தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களின் சராசரி 41. ஒற்றைப்படை எண்களின் சராசரி எவ்வளோ? 41. இந்த எண்களில் மிக சிறியது எது? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கா? 7 நம்பர் இருக்கு. 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? இந்த 7 எண்கள் ஒற்றைப்படை எண்கள், தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள். இதுல சராசரி எவ்வளவு? 41. அப்ப சராசரி எங்க இருக்கும்? சென்டரா இருக்குமா? அப்ப சென்டர் என்ன பண்ணலாம்? 41. அப்ப இந்த பக்கம் 3 நம்பர், இந்த பக்கம் 3 நம்பர், சென்டர் 41 போட்டாச்சு. அப்ப ஒற்றைப்படை நம்பர் என்னது? இங்கிட்டு போகும்போது 2 2 குறையும், இங்கிட்டு போகும்போது 2 2 கூடும். அப்ப 41க்கு முன்னாடி 39 37 35. இங்கிட்டு போச்சுன்னா 43 45 47. ஓகே, கேட்கப்பட்ட கொஸ்டின் அது மிக சிறிய நம்பர் இதுதான் கேட்டாங்க. அப்ப மிக சிறிய நம்பருக்கு என்ன வரும்? 35. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், திருமணத்தின் போது ஒரு கணவன் மற்றும் அவரது மனைவியின் சராசரி வயது 23 ஆண்டுகள். திருமணம் முடிந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு வயதில் ஒரு குழந்தை இருந்தது. குழந்தை பிறக்கும் போது அந்த 3 பேர் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது என்ன? ஓகேங்களா? இப்ப நல்லா கவனிச்சுக்கணும். திருமணம் முடிந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு வயதுல ஒரு குழந்தை இருக்கு. அப்ப 4 ஆண்டுகளுக்கு வரை பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அப்ப என்ன இருக்கும்? அப்பதான் பிறந்திருக்கும். 4 ஆண்டுகள் பிறகுதான் அந்த குழந்தை பிறந்திருக்கும். ஆனா 5 ஆண்டுகள் பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு. இப்ப கொஸ்டின், கேட்கப்பட்ட கொஸ்டின் குழந்தை பிறக்கும் போது தான் கேட்டாங்க. அப்ப குழந்தை பிறக்கும் போது குழந்தைக்கான வயது எனக்கு எவ்வளவு? 0. ஓகேயா? அப்ப 23 ஆண்டுகள், கணவன் மற்றும் மனைவியின் சராசரி வயதோ 23. அப்ப 23 × 2 பெருக்கல் வரும் 46. இது திருமணம் முடிந்த போது, திருமணம் முடிந்த போதுதான் அவங்க 2 பேரும் வயது கூடுதல் வரும் 46. அப்ப 5 ஆண்டுகள் பிறகுதான் ஒரு வயதுல குழந்தை இருக்கு. அப்ப 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த குழந்தை பிறந்திருக்கும். அப்படித்தானே? அப்ப 2 பேருக்குமே 4 வயதை கூட்டணும். அப்ப மொத்தம் எத்தனை வயசு கூட்டணும்? 8 வயசு கூட்டணும். அப்ப 54. ஓகேங்களா? அப்ப குழந்தை பிறக்கும் போது அவங்க 2 பேரும் வயது கூடுதல் இருக்கும். 54 வயதா இருக்கும். இப்ப கூடுதல் 54, இந்த 3 டிவைட் பண்ணுங்க. ஏன்னா குழந்தைக்கு வயது 0, அவங்க 2 பேரும் வயது கூடுதல் எவ்வளோ? 54. அப்ப கூடுதல் வயது 54, எண்ணிக்கை 3. அப்ப சராசரி கண்டுபிடிக்கிறேன். அப்ப மொத்த வயது கூடுதல் 54, மொத்தம் 3 பேரு. அப்ப 54 போய் 3 அடிச்சால் வரும் 18. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 18 ஆண்டுகள். நெக்ஸ்ட், 2 எண்களின் தொகுப்பானது, ஓகே, அதாவது இந்த 2 சீரிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி சீக்வன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. பாருங்க, 12 60, 12 5ஆல பெருக்கிருக்காங்க. 60 120, இங்க 2ஆல பெருக்குறாங்க. 120 130, இங்க என்ன பண்றாங்க? 10ஆல கூட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் 5ஆல பெருக்குறாங்க, அடுத்து 2ஆல பெருக்குறாங்க, அடுத்து 10 கூட்டுறாங்க. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன பண்ண போறோம்? அதே தான். இந்த 10 எங்க கூட்டுறா மட்டும் பாருங்க. லாஸ்ட் 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் 10 கூடணும். 120 10 கூட 130 தான். அப்ப 130 10 கூட 140 வரணும். அப்ப இது கிடையாது. 110 இருந்து 10 கூட 120, அப்ப இது வராது. 160 10 கூட்டா 170 வரலாம். 150 10 கூட 160, அப்ப இது வராது. அப்ப நீங்க லாஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 10 கூட்டுறதை வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் 5ஆல பெருக்கு 2ஆல பெருக்கிறத விட இங்க 10 கூட்டினா 130, இங்க 10 கூட்டினா 150. அப்ப அதே மாதிரி 160 10 கூட 170, இங்க மட்டும் தான் எனக்கு வருது. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் சி தான் எனக்கு சரியா வரும். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. DEFGHI மற்றும் J ஒவ்வொருவருக்கும் திங்கட்கிழமை தொடங்கி அதே வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை முடிவடையும் வகையில் வாரத்தின் வெவ்வேறு நாளில் தேர்வு உள்ளது. E என்பவருக்கு வெள்ளிக்கிழமை தேர்வு உள்ளது. E மற்றும் Dக்கு இடையில் ஒருவருக்கு மட்டுமே தேர்வு உள்ளது. J என்பவருக்கு E என்பவரின் தேர்வுக்கு உடனடி அடுத்த நாள் தேர்வு உள்ளது. H என்பவருக்கு T என்பவரின் தேர்வுக்கு உடனடி அடுத்த நாள் தேர்வு உள்ளது. H மற்றும் G க்கு இடையே 2 பேருக்கு மட்டுமே தேர்வு உள்ளது.
எஃப் என்பவருக்கு டி என்பவரின் தேர்வுக்கு உடனடி முந்தைய நாள் தேர்வு உள்ளது. ஐ என்பவருக்கு திங்கட்கிழமை தேர்வு இல்லை. ஜே மற்றும் எஃப்க்கு இடையே எத்தனை பேருக்கு தேர்வு உள்ளது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? திங்கட்கிழமை இருந்து என்னது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். ஓகே, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஈக்கு வந்து வெள்ளிக்கிழமையா, அப்ப ஈக்கு வந்து என்னது வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? அடுத்து இ மற்றும் டிக்கு இடையில் ஒரு மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப இ இங்க போட்டோம்னா டி இங்க போடலாம், இல்ல டி இங்க போடலாம். நான் வந்து டி இங்க வந்து போட முடியாது. ஏன் டி இங்க போட முடியாதுன்னா, ஏன்னா டி என்பவருக்கு அடுத்த நாள் ஒரு ஆள் தேர்வு இருக்கு. அப்ப டி இங்க போட்டா இங்க அடுத்த நாள் வராதுல. அப்ப என்ன பண்ண முடியும்? டி இங்க தான் போட முடியும். அப்ப டி இங்க போடுங்க. அப்ப ஈக்கும் டி இடையில ஒரு ஆள் இருக்காங்க. அடுத்தது ஜே என்பவருக்கு இ என்பவரின் தேர்வுக்கு உடனடி அடுத்த நாள். அப்ப ஈக்கு அடுத்த நாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே. ஈக்கு அடுத்த நாள் யாரு? ஜே. அடுத்து ஹச் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா டி என்பவரின் தேர்வுக்கு உடனடி அடுத்த நாள். அப்ப டிக்கு அடுத்த நாள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹச். அடுத்து ஹச் மற்றும் ஜிக்கு இடையே 2 பேர் இருக்காங்க. அப்ப ஹச் இங்கன்னா அப்ப ஜி எங்க போட முடியும்னால இங்கதான் போடுவேன். ஏன்னா திங்கக்கிழமை ஐ வரமாட்டாரு, அதனால நம்ம இங்கதான் போடுவேன். அப்ப ஹச்சுக்கும் ஜிக்கும் இடையில, ஹச்சுக்கும் ஜி இடையில 2 பேர் இருக்காங்க. அடுத்து எஃப் மற்றும் டி என்பவர், எஃப் என்பது டி என்பவருக்கு தேர்வுக்கு உடனடி முந்தைய நாள். அப்ப டிக்கு முந்தைய நாள் யாரும் பார்த்தீங்கன்னா எஃப். அடுத்து ஐ வந்து திங்கக்கிழமை வரமாட்டாரு, அப்ப ஐ எங்க வருவாரு? ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாரு. அப்ப ஜேக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? ஜேக்கும் எஃப்க்கு எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேருக்கு தேர்வு நடக்கும். ஆன்சர் அது 3. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின், நல்லா யோசிச்சுக்கோங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஏதோ ஒரு விதத்தில் வட்டி எவ்வளவு? ரூபாய் 400. இது ஒரு கான்செப்ட், இது அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அசல் வந்து 5 ஆண்டுகள்ல 3 மடங்காக மாறுது. 5 ஆண்டு என்னது? 3 மடங்கா மாறுதான். இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க, 10 ஆண்டுக்கு தான் 400 ரூபாய் வட்டி. 10 ஆண்டுக்கு தான் எனக்கு எவ்வளோ? 400 ரூபாய் வட்டி. அப்ப 5 ஆண்டுக்கான வட்டி எவ்வளவு இருக்கும்? 200 ரூபாய். ஓகேவா? இப்ப இந்த கான்செப்ட் வச்சு இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்க எடுக்கணும். 10 ஆண்டுக்கு 400, அப்ப 5 ஆண்டுக்கு எவ்வளவு? 200 ரூபாய் முடிஞ்சு. அடுத்து இப்ப இந்த கான்செப்ட் பாருங்க, 5 ஆண்டுகள்ல 3 மடங்குன்னு சொன்னாங்கன்னா, அப்ப 5 ஆண்டுல 200 ரூபாய் என்ன பண்ணுவோம்? 3 மடங்குனா 3ஆல பெருக்கணும். அப்ப பெருக்கணிக்கு எவ்வளவு வரும்? 600 ரூபாய். ஓகேங்களா? அப்ப 5 ஆண்டுக்கான வட்டி எவ்வளவு கிடைக்குது? 600 ரூபாய். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க? 10 ஆண்டு தான் கேட்டாங்க. அப்ப இன்னொரு 5 ஆண்டை போடுங்க. அப்ப இன்னொரு 5 ஆண்டுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 600 ரூபாய். அப்ப மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. வட்டி எனக்கு எவ்வளவு வரும்? 1200 ரூபாய். அப்ப 10 ஆண்டுகளுக்கு இறுதியில மொத்த வட்டி எவ்வளவு கிடைக்கும்? 1200 ரூபாய் கிடைக்கும். நெக்ஸ்ட், ஒரு வேலையை ராகுல் 20 நாட்களில் செய்ய முடியும், அதே நேரத்தில் ரோஹன் அதே வேலை 30 நாட்கள் செய்ய முடியும். இருவரும் சேர்ந்து வேலையை செய்ய தொடங்கி 6 நாட்கள் முழு திறனுடன், அடுத்த 6 நாட்களில் பாதி திறனுடன் வேலை செய்தனர். பின்னர் தங்கள் முழு திறனும் வேலை செய்தால் மீதி வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் 2 பேரும் முடிக்கிறது பார்ப்போம். ராகுல் வந்து 20 நாள்ல முடிக்கிறாரு, ரோஹன் வந்து அந்த வேலையை 30 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப இந்த 2 பேரும் செஞ்சாங்கன்னா, ராகுலும் ரோஹனும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்? 2 பேரும் சேர்ந்து செய்து எப்படி கண்டிப்போம்? 2 எண்களையும் பெருக்கணும். 20 × 30 வகுத்தல், அடுத்து 2மே கூட்டினா 50. ஓகே, மேல பெருக்கணும், கீழே கூட்டணும். அப்போ 1 0க்கு 1 0, 1 5, 4 5 20, அப்ப 4 3 12. ஓகேங்களா? அப்ப 12 நாள்ல அவங்க ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. ஓகே, இப்ப பாருங்க, அப்ப 12 நாள்ல அவங்க வேலையை முழுவதும் முடிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? 6 நாள் முழு மூச்சுல வேலை பார்க்கறாங்க. அப்ப 12 நாள்ல 6 நாள் முழு மூச்சா வேலை பார்க்கறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்றாங்க? அடுத்த 6 நாள் அதே முழு வீச்சுல வேலை பார்த்தானே வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா என்ன பண்றாங்க? பாதி திறனோட தான் வேலை பார்க்கறாங்க. அப்ப அந்த 6 நாள்ல பாதி திறன் வேலை பார்த்தாங்க அப்படின்னா 3 நாளுக்குரிய வேலையை தான் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? 6 × 1/2, அப்ப என்ன ஆகும்? 3 நாள் தான் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 12 நாள் செய்யக்கூடிய வேலையை ஃபர்ஸ்ட் 6 நாள், அடுத்த 6 நாள் பாதி திறன் அப்படின்னால இங்க ஒரு 3 நாள், அப்ப என்ன ஆயிடுச்சு? 9 நாள் தான் முடிச்சோம். மீதி எத்தனை நாள் வேலை இருக்கும்? அப்ப 12 நாள் வேலையில 9 நாள் வேலை முடிஞ்சா ரிமைனிங் எத்தனை நாள் வேலை இருக்கும்? 3 நாள் தான் வேலை இருக்கும். அப்ப மீதி வேலையை 3 நாள்ல முழு திறனோட செஞ்சு முடிப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்,
ஒரு பள்ளியில் சிறுவர் மற்றும் சிறுமிகளின் எண்ணிக்கைக்கு இடையான விகிதம் 9:7. அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகள் எண்ணிக்கை 189 எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப சிறுவர் சிறுமி, அப்ப இங்க 9, இவங்க எவ்வளோ 7. அப்ப சிறுமிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ 189. அப்ப இவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு வரும்? ஓகேவா? அப்ப பங்குகள் அதிகமான மதிப்புகள் எனக்கு அதிகமாக நார்மலான கான்செப்ட் தான். ஓகேங்களா? அப்ப 7 பங்கு 189னா ஒரு பங்கு எவ்வளவு வரும்? 189 7ஆல் டிவைட் பண்ணுவேன். டிவைட் பண்ண எவ்வளவு வரும்? 7 14, மீதி 4 49ல 7. அப்ப ஒரு பங்கு 27னா 9 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 27 × 9 63, 6 18 24. அப்ப ஆன்சர் வரும் 243 பேரு. அப்ப சிறுவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருப்பாங்க? 243. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். 3 எண்கள் 125, அது 1:2:5 1:2:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீ போமா 1600. அந்த எண்களின் மீ போக்கா என்ன? ஓகேவா? கச்சிசிஎஃப் கேட்குறாங்க. இப்போ கச்சிசிஎஃப் கேட்டால் ரொம்ப சிம்பிள். எல்சிஎம் வகுத்தல் அந்த 3 எண்களுக்கான விகிதத்தை பெருக்கணும். அப்போ 1 × 2 × 5. அப்போ எல்சிஎம் மதிப்பு எவ்வளோ? 1600. அப்போ அந்த 3 எண்கள் விகிதங்களை பெருக்கணும். 1 2 5. இப்போ என்ன பண்ணலாம்? 2 10. அப்போ 10 என்ன பண்ணும்? ஒரு 0 கேன்சல் பண்ணிடுவோம். அப்ப கச்சிசிஎஃப் மணிக்குள்ள வரும் 160. அப்ப ஆன்சர் கரெக்ட் 160. அவ்வளவுதான். ஓகேவா? எல்சிஎம் மதிப்பு மேல போடுங்க, வகுத்தல் அந்த விகிதங்களை கீழே பெருக்கல போட்டு அடிச்சுக்கிறோம், கச்சிசிஎஃப் கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோ முழுமையா பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வரக்கூடிய தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு நம்ம சந்திக்கலாம். நன்றி.